சர்வாதிகாரியாக மாறிவிடுவேன் என மிரட்டித் திரிந்த ஸ்டாலின் அரசு இப்போது சாரி மாடல் அரசாக மாறியிருக்கிறது. வாக்களித்து வாய்ப்பளித்த மக்களை மிரட்டலாம், நீதி சொல்லும் நீதிமன்றத்தில் பணிந்துதானே ஆக வேண்டும். தினம் நீதிமன்றங்களில் குட்டு வாங்கி மன்னிப்பு கேட்டு அபராதம் செலுத்தும் அரசாக ஸ்டாலின் அரசு அவமானப்பட்டு கொண்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு சில நாட்களுக்கு முன்னர் தான் நீதிமன்றம் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது. சட்டவிரோத கட்டிடங்களை அகற்ற நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தாததால் இந்த அபராதம் விதிக்கப்பட்டது. அவரது ஊதியத்தில் இருந்து பிடித்தம் செய்து இந்த அபராதத்தை செலுத்தவும் உத்தரவிடப்பட்டது. திருப்புவனம் அஜித்குமார் மரண விவகாரத்தில் நீதிமன்றத்தில் காவல்துறையும் அரசும் வாங்கிய அடியை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. கடுமையான வார்த்தைகளால் நீதிபதிகள் தங்களது வேதனையை கொட்டி தீர்த்தனர். இதேபோல் தமிழ்நாடு காவல்துறையின் தவறான நடவடிக்கைகளுக்கு எதிராக 5வது காவல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என பரிந்துரைத்தது. ஆனால் இதுவரை முழுமையாக அமலாக்கப்படவில்லை. காவல் மரணங்கள், தவறான கைதுகள், விசாரணையில் ஒருதலை பட்சம் ஆகியவை தொடர்ந்து நீதிமன்ற தலையீடுகளை ஏற்படுத்துகின்றன. இதற்கு முன் ராதாபுரம் கால்வாய் நீர்ப்பாசன விவகாரத்தில் விதிகளை மீறிய அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்றம் லட்சக்கணக்கில் அபராதம் விதித்தது. இதில் மூத்த அதிகாரிகள் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரி நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இத்தகைய சம்பவங்கள் ஸ்டாலின் ஆட்சியின் திராவிட மாடல் நிர்வாகத்தின் செயல்பாட்டில் உள்ள பலவீனங்களை வெளிப்படுத்துகின்றன. அதிகாரிகளின் பொறுப்பற்ற தன்மை, முறையான கண்காணிப்பு இன்மை ஆகியவை நீதிமன்றங்களின் கண்டனத்திற்கு காரணமாகின்றன. நீதி மட்டுமே ஆட்சி செய்ய வேண்டும் என்ற தத்துவத்தை முழுமையாக நிலைநாட்ட ஆட்சியாளர்கள் முழு பலத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் ஸ்டாலின் அரசு பலவீனமான அரசாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது.